வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. முதலில் தலைப்பு செய்தி. வெளியக அழுத்தங்களால் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது என அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா கருத்து. ஆஸ்திரேலியா செல்ல முயற்சித்த போது கைதான 111 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பு. வாகன புகையினால் வளிமண்டலத்தில் சேரும் ரசாயன பதார்த்தங்கள் தொடர்பில் ஆய்வுகளை முன்னெடுக்க நடவடிக்கை. விரிவான செய்தி. வெளியக அழுத்தங்களினால் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது என அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவிக்கின்றார். கொத்மலை பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொத்மலை செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றதுடன் இதில் போக்குவரத்து அமைச்சர் குமார் வெல்கமவும் கலந்து கொண்டார். උගත් පාඩම් කොමිසමෙන් අපිට කියනවා ජාතික සංහිඳියාව ඇති කරන්න එහෙම කරන්න தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு நமக்கு கூறுகிறது. சர்வதேசத்தில் உள்ள அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச தலைவர்கள் நாம் இதனை செய்ய வேண்டும் என கூறுகின்றனர். இதனூடாக தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. கிராமங்களிலும் நகரங்களிலும் உள்ள மக்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் மாத்திரமே தேசிய ஒற்றுமையும் மத ரீதியான சமத்துவத்தையும் ஏற்படுத்த முடியும். நாட்டின் அபிவிருத்தியை காணும் மக்கள் இம்முறை தேர்தலில் கூட்டமைப்பின் வெற்றியை பாரிய வெற்றியாக மாற்றுவார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். வெண்ணப்புவையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். வடமேல் மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் புத்தளம் மாவட்டத்திற்கான முதலாவது கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நேற்று நடைபெற்றது. தற்போது கிராமங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று மீனவர்களுக்கு சுதந்திரமாக மீனவ நடவடிக்கையில் ஈடுபட முடிகின்றது. சுய தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கான வர்த்தக நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்கும் சூழலை ஏற்படுத்துவதற்காக 1000 பாடசாலைகள் திட்டம் போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. பல்வேறு துறைகளினூடாக கல்வியை மேம்படுத்தும் சூழல் தற்போது உருவாக்கப்பட்டு வருகின்றது. இம்முறை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வெற்றியை பாரிய வெற்றியாக மாற்றுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம். மக்களின் உரிமைகளை பறிப்பதற்கு எவருக்கும் அனுமதிக்கப் போவதில்லை என தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிக்கின்றார். களுத்துறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். அகலவத்த தேசிய மொழி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் தமிழ் மொழி பயிற்சி பெற்ற சில வைத்தியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்குவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. උපදින කිසිම බිලිනෙකුට ගෙදර වත්කම් නැති නිසා කිරි අහිමි වෙන්න බෑ. சொத்துகள் இல்லாத காரணத்தினால் பிறக்கும் குழந்தைகளுக்கு பால் கிடைக்காது போகாது. தந்தைக்கு சொத்து இல்லாத என்ற காரணத்தினால் கல்வி இல்லாமல் போகாது. ஏழைகள் என்ற காரணத்தினால் எந்த ஒரு நோயாளருக்கும் சுகாதார மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்படாதிருக்காது. இந்த பூமியில் பிறந்த நமக்கு பணம் இல்லாத காரணத்தினால் சிறியதொரு நிலப்பரப்பில் குடிசை ஒன்றை கட்டிக்கொள்வதற்கான அனுமதி இல்லாமல் போகாது. இதனை சீர்குலைப்பதற்கு யார் வந்தாலும் அதற்கு எதிராக குரல் எழுப்புவதற்கு உங்களுடன் கைகோர்ப்போம் என இன்று நாம் வாக்குறுதி அளிக்கின்றோம். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்ல முயற்சித்த போது கைதான 111 இலங்கையர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இன்று காலை ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தென்கடற்பரப்பில் கைதான இந்த குழுவினர் நேற்றிரவு காலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக கடற்படையின் பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய கூறினார். இந்த குழுவில் 61 ஆண்களும் 11 பெண்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டார். இதனை தவிர 17 சிறுவர்களும் 22 சிறுமிகளும் குறித்த படகில் இருந்ததாக கடற்படை பேச்சாளர் கூறினார். இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள குழுவினரில் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா, புத்தளம் மற்றும் கொழும்பைச் சேர்ந்தவர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் வாகனங்களின் புகையினால் உள்ளக வளிமண்டலத்தில் சேரும் ரசாயன பதார்த்தங்கள் தொடர்பில் ஆய்வுகளை முன்னெடுப்பதற்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதிகார சபையிடம் உள்ள நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய நடமாடும் வாகனத்தினை பயன்படுத்தி இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் விமல் ரூபசிங்க குறிப்பிட்டார். ஆய்வுகள் நிறைவடைந்ததன் பின்னர் அதன் அறிக்கையை அமைச்சரிடம் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.
கொழும்பு, கண்டி, அனுராதபுரம் போன்ற சன நெரிசல் மிகுந்த பகுதிகளில் முதற்கட்ட ஆய்வு நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை குறிப்பிட்டது. இந்த நடவடிக்கையின் மூலம் வளி மாசடைவதை குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அதிகார சபையின் தலைவர் விமல் ரூபசிங்க மேலும் கூறினார். வாடகைக்கு பெற்றுக்கொண்ட காரை கடத்தி சென்று விற்பனை செய்வதற்கு முற்பட்டதாக கூறப்படும் ஒருவர் கொடகவேல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க பகுதியிலிருந்து காரினை கடத்தி சென்ற சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சாரதியுடன் வாடகைக்கு காரை பெற்றுக்கொண்டு ஹொரண பகுதிக்கு சென்ற சந்தேக நபர் அங்கு சாரதியின் முகத்தில் மிளகாய் தூளை தூவி காரை கடத்தி சென்றுள்ளதார். தமக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடத்தப்பட்ட காரையும் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இலங்கையில் உள்ள கதிரியக்க பெட்ரோலிய பொருட்களை கண்டறியும் ஆய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவிக்கின்றது. தேசிய கதிரியக்க அதிகார சபையுடன் இணைந்து இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் அனில் பீரிஸ் கூறுகின்றார். நாட்டில் கதிரியக்க பெட்ரோலிய பொருட்கள் தற்போது காணப்படும் பகுதிகள் தொடர்பில் ஓரளவு அறிந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக கரையோர பகுதிகளில் காணப்படும் கதிரியக்க பெட்ரோலிய பொருட்கள் குறித்து ஆய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தேசிய கதிரியக்க எரிசக்தி அதிகார சபை இதற்கு தேவையான கதிரியக்க உபகரணங்களை வழங்க உள்ளதாகவும் பணியகம் தெரிவிக்கின்றது. அந்த உபகரணங்கள் கிடைத்தவுடன் நாட்டிற்குள் இவ்வாறான கதிரியக்க பெட்ரோலிய பொருட்கள் காணப்படும் பகுதிகளை கண்டறியும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் அனில் மேலும் குறிப்பிட்டார். மொனராகலை வெள்ளவாய வதினாகல வனப்பகுதியில் பரவிய தீ தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இதற்கு ராணுவத்தினர் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலே தெரிவித்துள்ளார். மொனராகலை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உத்தியோகத்தர்களும் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். தீயினால் பெருமளவிலான நிலப்பரப்பிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நவகமுவா கோவிலுக்கு அருகில் சிலர் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். குறித்த கோயில் வளாகத்தின் உள்ளக வீதியை காப்பற்றிட்டு புனரமைக்கும் நடவடிக்கை இடைநடுவே நிறுத்தப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சிலர் வழிபாடுகளிலும் ஈடுபட்டனர். இந்த விடயம் தொடர்பில் கடுவல நகர மேயர் GM புத்தசாசவிடம் நாம் வினவினோம். இதில் தவறொன்றும் இல்லை. முழு வீதிக்கும் காப்பற்றிடுமாறு நான் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளேன். இதுவும் அரசியல் நடவடிக்கையாகும். இது என்னவென்று எனக்கு புரியவில்லை. ராட்சத சுறா ஒன்றை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு திருகோணமலை கடற்பரப்பில் நேற்று கிட்டியது. இந்த ராட்சத சுறா மீன்பிடி வலை ஒன்றில் சிக்கி இவ்வாறு கடற்கரைக்கு வந்துள்ளது. பின்னர் மீனவர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் ஒன்றிணைந்து ராட்சத சுறாவை மீண்டும் கடலுக்குள் விட்டுள்ளனர். இதேவேளை பதியத்தலாவை பிரதேச செயலுக்குட்பட்ட பதுளை மட்டக்களப்பு வீதியில் துப்பாக்கிச் சூடுபட்ட மான் ஒன்று நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காயங்களுக்குள்ளான நிலையில் குறித்த மான் தமது கிராமத்துக்குள் நேற்று வந்ததாக பிரதேசவாசிகள் கூறுகின்றனர். பின்னர் பதியதலாவை வனஜீவராசிகள் அலுவலகத்திற்கு கிராமவாசிகள் இது தொடர்பில் அறிவித்துள்ளனர். இவ்வாறு அறிவிக்கப்பட்ட 4 மணித்தியாலங்களுக்கு பின்னர் வனஜீவராசி அதிகாரிகள் வருகை தந்த சந்தர்ப்பத்தில் மான் இறந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மாகாண சபை முறை நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு அல்ல என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவிக்கின்றார். தங்காலையில் நேற்று நடைபெற்ற மாநாட்டு ஒன்றில் அவர் இதனை கூறினார். இலங்கையின் மாகாண சபை என்பது தேசிய பிரச்சினைக்கான பதில் அல்ல. இது இந்தியாவால் உருவாக்கப்பட்டது. எம்மீது இந்தியாவை பலவந்தமாக சுமத்தியுள்ளனர்.
மாகாண சபை முறைமைக்கு அமைய செயற்படுங்கள் என்று இந்தியாவே இன்று எம்மீது அழுத்தம் விடுக்கின்றது. மாகாண சபை ஊடாக இலங்கையின் எந்த ஒரு பிரிவினதும் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை முறைமை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றே நாமும் கருதுகின்றோம். எனினும் மாகாண சபை முறைமை ரத்து செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் வடபகுதி தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று அவசியம் என நாம் எண்ணுகின்றோம். அந்த தீர்வு இல்லாமல் மாகாண சபை முறையை எவ்வாறு ரத்து செய்தால் இந்த நடவடிக்கை முழுமையடையாது. தேசிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பிரவேசம் என்ற துணிப்பொருளின் கீழ் இந்த மாநாடு தங்காளி நகர மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் நீங்களும் இணைந்து கொள்வதற்கான ஓர் அரிய வாய்ப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவியுடன் இணைந்து பிராந்திய செய்தியாளராக கடமையாற்ற நீங்கள் விரும்பினால் இம்மாதம் 20ஆம் தேதிக்கு முன்பதாக உங்கள் சுய விவர கோவையை தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டு எமக்கு அனுப்பி வையுங்கள். நாட்டின் சீரழிவுக்கு அரசியல்வாதிகள் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டும் என ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். குளியாப்பிட்டியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரசார நடவடிக்கையில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார். உலகில் தோல்வியடைந்த 30 நாடுகளுக்குள் ஒன்றாக எமது நாடும் கருதப்படும் என நாம் அறிந்துள்ளோம். இன்னும் சில நாட்கள் இவ்வாறானதொரு நிலைமை காணப்பட்டால் மக்கள் உணவருந்த முடியாது, ஆடை அணிய முடியாது, யாரையேனும் கொள்ளையடித்து வாழும் நாடாக இது மாறும். வாழ்வதற்காக ஏனையவர்களின் சொத்துக்களை கொள்ளையிட வேண்டிய நிலை ஏற்படும். இதற்கு நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூற வேண்டும். இந்த நாட்டை ஒவ்வொரு நாளும் தாம் அதிக அதிகாரம் கொண்டவர்கள் என்று கூறிக்கொள்ளும் 250-300 பேரை ஆட்சி செய்தனர். அவர்கள் அரசாங்கத்திலும் எதிர்க்கட்சியிலும் உள்ளனர். බවුන් රජයේ තියෙනවා බවුන් විපක්ෂයේ තියෙනවා. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து மீறி வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பதட்டங்கள் நிலவும் சூழலில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் AK ஆந்தனி இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இரண்டு தரப்பினரும் பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதால் உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. இந்திய பாராளுமன்றத்திலும் இந்த விவகாரம் பெரும் அமளி துமளிகளை ஏற்படுத்தியிருந்தது. அண்மை காலமாக பாகிஸ்தான் 5வது தடவையாக யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் கொலை செய்யப்பட்ட சீன பிரஜைகள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த வியாழக்கிழமை ஆப்கானிஸ்தானில் 2 சீன பிரஜைகள் மற்றும் தொடர்குடியிருப்பு பகுதியின் பாதுகாவலரும் கொலை செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பான விசாரணைகளை ஆப்கான் போலீசார் ஆரம்பித்துள்ளனர். துப்பாக்கி ஏந்திய நபர் ஒருவர் கட்டிடத்தின் 2வது தளத்துக்குள் நுழைந்து அங்கிருந்த பாதுகாவலரை முதலில் சுட்டுக் கொண்டுள்ளார். அந்த கட்டிடத்தில் வெளிச்சம் இல்லாததினால் துப்பாக்கிதாரியை யாரும் காணவில்லை. 2வது தளத்தின் அறைக்குள் ஜன்னல் வழியாக நுழைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காபூல் நகர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜமைக்காவின் ஷெலியன் பிரேசர் பிரைஸ் மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றெடுத்துள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோவில் நடைபெற்று வரும் உலக தடகள போட்டிகளில் 3வது நாளான நேற்று இறுதிப் போட்டியில் ஓடிய அவர் முதலிடத்தை பெற்றுக் கொண்டார். 100 மீட்டர் ஓட்டத்தை 10.71 செகண்ட்களில் பூர்த்தி செய்து தங்கப்பதக்கத்தை ஷெலி ஆன் ஃப்ரேசர் பிரைஸ் சுவீகரித்தார். 2009ஆம் ஆண்டு பெர்லினில் நடைபெற்ற போட்டியிலும் 2012ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற போட்டியிலும் ஷெலி வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மியூரியல் அகூர் 2ஆம் இடத்தையும் முன்னாள் சாம்பியனான அமெரிக்காவின் காமலிட் ஜெட் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளோடு. வணக்கம்.